ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு வறுத்து சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியலை, வெளியே போயிட்டேன். ஆழக்கு துவரம் பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக இல்லை பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழிக்கரண்டியில் ஒரு 2 அல்லது 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பருப்பும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பாதி ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து விடணும். வறுக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகும். வறுக்கும்பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்லா வறுத்தா தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுக்கும்பொழுதே கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கும்பொழுது கொஞ்சம் ஃபுல் ஸ்லோவில் கூட வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு கூட வறுத்துக்கலாம். கண்டினியூஸாக வறுக்கணுன்ட்டு கூட இல்லை. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா வறுத்துருங்க. இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விடுங்க. ஏன்னா நிறைய விசில் வரும்போது தண்ணி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி அதிலே போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் வந்தால் போதும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி டிப்ஸு. நீங்கள் ஒரு சவுண்ட் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய சவுண்ட் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு. ஒரு சவுண்ட் வந்தோடனே ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியும் வெளியே வராது, பருப்பும் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு சவுண்டு வந்துடுச்சு. நான் ஃபுல் ஸ்லோ பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஷர் அடங்கட்டும். அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது கூட ஒரு சவுண்டு வந்த உடனே ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா, பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிங்கன்னா தண்ணி கூட ரொம்ப வெளியே வராது. இப்போ நம்ம கல் சட்டியில் ஃபஸ்ட்டு மிளகாய் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நான் அதில் போட்ட எல்லா மிளகாயும் எடுத்து சட்டியில் போட்டுக்கிறேன். புளி அதில் நல்லாவே வெந்திருக்கும். அதுலேயும் அப்படியே நல்லா குழஞ்சி வந்துடும். நான் இந்த டீஸ்பூனில் இது மிளகு எடுத்திருக்கேன், அதனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸ்பூனு. இதில் 1 இல்லை 1.5 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா கடைஞ்சிருங்க. ஏன்னா பருப்போடு கடையும் போது சரியாக கடைய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் நல்லா சால்ட்டு போட்டு கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம்.
நல்லா கடைஞ்சிட்டு இப்போ அந்த பருப்பை எடுத்து அதில் கொட்டிக்கலாம். பருப்பையும் கல் சட்டியில் போட்டு அதையும் நல்லா கடைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. அந்த மிளகாவும் இந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதிலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம தாளிக்க வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பு வறுத்து தான் நம்ம வேக வச்சு கடையிறோம். அதனால் தாளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டே நம்ம வறுத்துடுறோம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சைட் டிஷ் நம்ம ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். அந்த சட்டிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பருப்பு வறுத்து சாம்பார். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லலாம் கூட இது போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது சாதம் சுட சுட சாதம் வடித்து இதை ஊற்றி ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் எதுனாலும் நீங்கள் சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு வறுத்து சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.